இருந்தது இன்னைக்கு இல்லைங்க. இன்று இருப்பது போல் நாளை இருக்குமானா அதுக்கும் ஒரு நிரந்தர வாய்ப்பு கிடையாது. நண்பர்கள் கூட சில நேரம் நம்மளை ஏமாற்றி விடலாம். நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குங்க, நிறைய பணத்தை நாம் சேமித்து வைக்கலாம். ஆனால் அந்த பணம் கூட சில நேரங்களில் நமக்கு இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பது நலம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கடவுள் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உரியவர், எக்காலத்திற்கு உரியவர். அர்த்தமில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மாற்றமில்லாத கடவுள் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றுவலனாகிய பரிசுத்த ஆவியினாலும் உங்கள் ஒவ்வொருக்கு அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் காலங்கள் மாறுகிறது, மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், நமது உறவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லைங்க. இன்று இருப்பது போல் நாளை இருக்குமானா அதுக்கும் ஒரு நிரந்தர வாய்ப்பு கிடையாது. சந்தேகம்தான். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே. காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே நிகழ்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரம் கிடையாது. அதாவது நம்முடைய வாழ்க்கை என்பது என்னன்னா, நீங்க வானத்தில் மேகத்தை பார்த்தீங்கன்னாக்கா, மேக சில நேரங்கள்லாம் எல்லாம் அப்படியே ஒன்னா கூடிக்கும். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அவைகள் சிதறட்டி போய்விடும், கலைந்து போய்விடும். அது போலதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை என்பது நீங்க கடல்ல பார்த்தீங்கன்னாக்கா அலைகள் வரும். அந்த அலைகள் எப்படி இருக்கும்னாக்கா ஒன்று போல ஒன்று இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும், தத்தளித்து கொண்டே இருக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஒன்று போல இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் யாரை நம்பி சார்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஏன்னா இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் எல்லாமே ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அதாவது இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அர்த்தமில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது சென்ஸ்லெஸ் வேர்ல்டு, சென்ஸ்லெஸ் வேர்ல்டு, அர்த்தமில்லாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அர்த்தமில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு மாறாத ஒருவர் உண்டு, அன்சேஞ்சிங் காட். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாறாத கடவுள்,
மாறிக்கொண்டிருக்கிற சருமுள்ள கடவுளை நாம் நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லை. மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நமக்கு நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த நாம் எவ்வளவு நம்பிக்கொண்டு பழகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நண்பர்கள் கூட சில நேரம் நம்மளை ஏமாற்றி விடலாம். நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குங்க, நிறைய பணத்தை நாம் சேமித்து வைக்கலாம். ஆனால் அந்த பணம் கூட சில நேரங்களில் நமக்கு இல்லாமல் போய்விடும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்து குறித்த நிறைய கனவு வச்சிருப்பாங்க. நிறைய ஒரு பிரியமான ஒரு அன்பான இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் வாழணுன்ற ஒரு எதிர்காலத்து குறித்த பெரிய சிந்தனையோடு கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கனவுகள் கூட நொடி பொழுதுல கலைந்து போகும். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழுகிற நாம நம்முடைய சரீரத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் பாதுகாத்து கொள்ள முயற்சிகளை எடுத்தாலும் நம்முடைய சரீரத்தில் வியாதி வரத்தான் செய்கிறது, ஏற்படத்தான் செய்கிறது. அதை நாம் யாராலும் மாற்ற முடியாது, தடுக்கவும் முடியாது. வயதான காலத்தில் தான் நடப்பதற்கு ஊன்றுகோலை பயன்படுத்துவாங்க, அதாவது வாக்கிங் ஸ்டிக் வைப்பாங்க. அந்த வாக்கிங் ஸ்டிக் கூட சில நேரத்தில் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்போ நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிற ஒரு உண்மை என்ன? இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அப்போ ஒரு நிச்சயமில்லாத குழப்பத்தில் சூழ்நிலை வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது, ஒரு பயமும் ஏற்படுகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், தேவனால் உண்டானவைகள் அல்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். அப்போ இந்த உலகத்திலே நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? எதுவுமே நமக்கு சாதகமாக இருக்காது. எல்லாம் மாறக்கூடியவைகள், எல்லாரும் மாறக்கூடியவர்கள், நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிடக்கூடியவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 146:3 மனுஷர்கள் மீது நம்பிக்கை வைக்காதே, நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள் நம்புவதை பார்க்கிலும் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பது நலம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இல்லாமற் போகும் பொருள்கள் எது? பணம், செல்வம், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். அது மீது நம்முடைய வாழ்க்கை வைக்கக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு என்ன சொல்லப்பட்டுகிறது? மனுஷன் வாழ்நாள் குறுகினவன், அதாவது வாழ்க்கை நிலையற்றது. ஆனா இத்தனை மாற்றங்கள் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன? உலகம் மாறலாம், உலகத்தில் உள்ளவைகள் மாறலாம், எல்லாம் மாறலாம், ஆனால் மாறாத கடவுள் நமக்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா! அதுதான் நமக்கு ஆறுதலான செய்தி. ஏனென்றால் நமக்கு இருக்கிற கடவுள் மாறாதவராய் இருக்கிறார். அவருக்கு மாறுகின்ற மனநிலை கிடையாது. கடவுளுக்கு கெட்ட நாள் நல்ல நாள் என்ற ஒரு நாளும் கிடையாது.
அவர் மனம் மாறுவதில்லை. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மல்கியா 3:6 கடவுள் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி. பாருங்க, கடவுள் ஒரு அளவுகோல் எப்படி நேர்கோடு இருக்குது, அதே மாதிரி கடவுள் நமக்கு நேர்மையானவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கடவுள் நமக்கு ஒரு பாறையை போல உறுதியானவர். நித்தியத்திலே அவர் போல மாறாதவராய் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, யாக்கோப்பு 1:17 அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இல்லை, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. There is no variation or shadow due to change. எபிரேயர் 13:8 வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது அடிக்கடி சொல்றாரு, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். அதாவது மற்றவர்களப்போ நான் இல்லை ஆண்டவரை, மற்றவர்களை ஒப்பிடும்போது அவங்கள மாதிரி நான் இல்லை, நான் எப்படி இருக்கிறேன்? உண்மையை நம்பியிருக்கிறேன். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, நிச்சயமில்லாத உலகத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மாறாத கடவுளாக்கிய நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஏனால் நீர் மாறாதவர், நீர் நிச்சயம் உள்ளவர் அப்படின்னு தாவீது சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்க வேண்டும். நிச்சயமில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மாறாத கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் அவரை சார்ந்து கொள்வோம். அது மட்டும் இல்லை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மாறாதவர் மட்டுமல்ல, கடவுளின் இயல்பு மாறாதது. அவர் நேச்சர் ஆஃப் காட், அவர் இயல்பு மாறாதது. காரணம், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிற தன்மை உடையவர். அதான் வேத தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். யாத்திராகமம் 3:14 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? மோசையை பார்த்து கடவுள் என்ன சொல்றாரு? நீ போப்பா, அவங்க யாருன்னு கேட்டாக்க என்ன சொல்லு? கடவுள் இருக்கிறவராக இருக்கிறார், அவர் என்றும் இருப்பவர். கடவுள் உயர்ந்த சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 7:49 வானம் எனக்கு சிங்காசனம். அவருடைய வார்த்தைகள் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 119:80 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வானங்களில் என்றும் நிலைத்திருக்கிறது. The nature of God. ஏசாயா 40:8 வாசித்து பாருங்கள். மனிதன் மாறினாலும் கடவுள் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அதுதான் கடவுளின் தன்மை, அதுதான் நேச்சர் ஆஃப் காட். அப்ப அப்படிப்பட்ட கடவுளை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். அவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும். ஏன்னா இந்த உலகம் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். அப்படின்னா நாமும் மாறாமல் இருக்கணும்னாக்கா, மாறாமல் இருக்கிற கடவுள், மாறாத தன்மையுடைய கடவுள், அந்த கடவுளை நாம் பிடித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையை கூட அவருக்குள்ளாக மாறாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். அது மட்டுமில்லை, கடவுள் எக்காலத்திற்கும் உரியவர், எக்காலத்திற்கு உரியவர். ஏன்னா வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் கடவுளை நம்பினார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோனோக்கு, இவர்கள் குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் கடவுளோடு நடந்தார்கள், பேசினார்கள், உறவாடினார்கள், கடவுளோடு வாழ்ந்தார்கள். அப்போ கடவுள் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் உரியவர், எக்காலத்திற்கு உரியவர், எல்லா காலத்திற்கும் கடவுள் உரியவர், அவர் மாறாதவர். அப்படின்னா நாமும் இன்றைக்கு அவரோடு கூட நடக்க முடியும்,
நம்முடைய பிள்ளைகள் அவரோடு கூட நடக்க முடியும், பேச முடியும். அதான் வேதம் சொல்லுகிற சங்கீதம் 105 அவருடைய சத்தியம் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். எத்தனை தலைமுறை இருந்தாலும் அத்தனை தலைமுறைக்கு கடவுள் சொந்தக்காரர், உரிமையாளர். எல்லாருக்கும் அவர் பேசுகிறவர். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் கடவுள் அல்ல. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுள் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் பார்த்து, உன்னுடைய சந்ததிக்கெல்லாம் கடவுளாக நான் இருப்பேன். அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் இன்று வாழலாம், மரித்து போகலாம். நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் கடவுளோடு நடக்கலாம். அதற்கடுத்த சந்ததி கடவுளோடு நடக்கலாம். அவர் எக்காலத்திற்கு உரியவர், மாறாதவர். தலைமுறை தலைமுறைக்கு கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நிலையானதல்ல, மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். எல்லா காலத்திற்கு உரியவராகிய கடவுளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட எல்லா காலத்திற்கு உரிய கடவுளை நாம் ஏன் நம்ப வேண்டும்? ஏன் நம்பணும்? அவர் மாறாதவர், அவருடைய தன்மை மாறாதது, அவர் எக்காலத்திற்கும் உரிய கடவுள். அப்படின்னா அப்படிப்பட்ட கடவுளை நாம் ஏன் நம்ப வேண்டும்? ஏன்னா அவர்தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர்தான் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுள் என்ன சொல்றார்? கடவுள் ஒரு பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மணிபுத்திரனும் அல்ல. கடவுள் பொய் சொல்லவே மாட்டாருங்க. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தானா கொடுத்ததுதான். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கடவுள் என்ன சொல்றார்? நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வட்டும் உலகத்தின் முடிய பரியந்தம். That is the presence of God. கடவுள் நம்மோடு கூட இருப்பது எதை குறிக்கிறது? அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குங்க. நான் உங்களோடு கூட இருப்பேன்பா, என் பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உலகத்தின் முடிய பரியந்தோ. இந்த உலகம் மாறினாலும் நான் மாற மாட்டேன், என் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். ஏசாயா 40 அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்கிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர், வலிமை தருகிறவர். அதுதான் அவர் கடவுள், அதுதான் நமக்கு நம்பிக்கை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளை நம்புவதற்கு காரணம் என்ன? அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கையுரிய கடவுளாக இருக்கின்றார். நம்மோடு கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். கிதியோனை பார்த்து சொன்னா, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு நீ பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன்பா, திகையாத, கலங்காத, பயப்படாத. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலையை மாறிக்கொண்டிருக்கும், மனிதர்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள், எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மாறாத கடவுளாகிய சர்வமுள்ள கடவுள் நமக்கு இருக்கிறார். அவருடைய எல்லா காரியங்களும் மாறாதது, எக்காலத்திற்கு உரியது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு அருமையான ஓமை இயேசு சொல்றார் பாருங்க. மணல் மீது கட்டின வீடு சரிந்து விழுந்து விடும். மணல் மேலே வீடு கட்டினா வெள்ளம் வரும்போது அதை அடித்து கொண்டு அது அழிந்து சரிந்து விழுந்து போகும். ஆனால் அதே வீடு ஒரு கற்பாரின் மீது கட்டினால் என்ன மழை வந்தாலும், என்ன வெள்ளம் வந்தாலும், எந்த புயல் அடித்தாலும், எந்த காற்றடித்தாலும் அந்த வீட்டை அது சேதப்படுத்தவே படுத்தாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையை நாம் இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிறோமா, அல்லது கற்பாரை போன்று நம்மை பாதுகாத்து வருகிற கடவுளாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் மீது வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், பரிசோதித்து பார்ப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை நம்முடைய ஆத்மாவுக்கு நங்கூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம்
யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலக பொருளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலக மக்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலக சிநேகிகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏமாந்து போவோம், எல்லாம் மாறி போகும். ஆனால் மாறாத கடவுளாகிய சர்வவல்லமையுள்ள கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நானோ மாறாதவர், என்னிடத்தில் வாருங்கள், என்னை சார்ந்து கொள்ளுங்கள், என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஜிம் எல் வில்சன் என்ற ஒரு தேவ மனிதர் சொல்றார் பாருங்க, கல்ச்சர் சேஞ்சஸ், அதாவது வாழ்க்கை முறை, பண்பாடு, கலாச்சாரம் மாறும். சர்ச்சஸ் சேஞ்சஸ், சபைகள் மாறும். லைஃப் சேஞ்சஸ், வாழ்க்கை மாறும். பட் காட் டஸ் நாட் சேஞ்ச் himself. கடவுள் மாறாதவர், மாற்றிக்கொள்ளாதவர், எல்லா காலத்திற்கும் ஒரே கடவுளாக இருக்கின்றவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மாறாத கடவுள் நமக்கு இருக்கிறார். அர்த்தமில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மாற்றமில்லாத கடவுள் இருக்கிறார். A changeless God in a senseless world. நாம் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், பரிசுத்து பார்ப்போம். அவரே நமக்கு துணையாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். கடவுளை பற்றி கொள்ளும், சார்ந்து கொள்ளுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.